வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். புனிதமான கலாச்சார மரபுகளையும் சமூகத்தின் ஒற்றுமை நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதில் ஆலயங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகின்றன. மஹிமா தலைவர் டத்து சிவகுமார் பாராட்டு. நமது புனிதமான கலாச்சார மரபுகளை பேணி காப்பதோடு சமூகத்தினரிடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவதில் இந்து ஆலயங்கள் காட்டி வரும் அர்ப்பணிப்பு உண்மையிலேயே போற்றத்தக்கது என மஹிமா தலைவர் சிவகுமார் நடராஜா கூறினார். சமூகத்தில் ஒற்றுமை நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் ஆலயங்களின் அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் புனித மரபுகளை பாதுகாக்க ஆலயங்களின் அர்ப்பணிப்பு மிகவும் போற்றத்தக்கது என்று தம்போய் ஆலய நிகழ்வில் கலந்து கொண்டபோது டத்து சிவகுமார் அவ்வாறு குறிப்பிட்டார். ஜோஹர் தம்போயில் உள்ள சிவஸ்ரீ ஆதிசிவன் முனீஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்தின் கனிவான அழைப்பை ஏற்று அங்கு நடைபெற்ற தங்கரத திருவிழா நிகழ்வில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். இந்த திருவிழாவை மிக நேர்த்தியாகவும் ஆன்மீக சிறப்புடனும் திட்டமிட்ட முறைகளும் ஏற்பாடு செய்திருந்த ஆலய பரிபாலன சபையினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேவேளையில் இந்த திருவிழா சிறப்பான முறைகள் நடைபெற தங்களின் முழு ஒத்துழைப்பையும் கூட்டு முயற்சியும் வழங்கிய இளைஞர் குழுவினருக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களின் தொழில்முறை அணுகுமுறை, கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவை ஆலய நிர்வாகத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு இளைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் திகழ்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.